ஹலோ, நெய் தோசை வேணுமாவா? எப்படி நான் தானே ஊற்றணும். குட் மார்னிங். கொண்டை மண்டைக்குள்ள ஒன்றுமே இல்லாதப்பவே நான் ஒன்று வச்சு வீடியோ எடுக்கிறேன். கொண்டை இருக்கிறது ஒரு பிரச்சனையா? என்னை எதுக்கு சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கே எழுப்பி விட்டு பார்க்கிங் போட வச்சு? பார்க்கிங் நைட்டு நீ போடாம வந்தது உன் தப்பு. நீ காலையில போயிட்டு வந்தது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வந்தோடனே நான் தூங்கியிருப்பேன்ல, என்னை எதுக்கு இப்படி கட்டிக்குள்ளே விட்டு கிண்ட விட்டுருக்க? என்ன உனக்கு 2 நாள் லீவு கிடைச்சது அப்படின்னு நினைச்சு நான் ப்ரே பண்ண நினைச்சியா? என்ன நீ சொன்னதே புரியல. 2 நாள் லீவு நினைச்சு ப்ரே பண்ண 8 வருஷத்துல சாட்டர்டே சண்டே உனக்கு லீவு கிடைச்சு. சாட்டர்டே உனக்கு லீவு கிடைச்சிருக்கா? இல்ல இல்ல. இப்போ 2 நாள் உனக்கு லீவு கிடைச்சிருக்கல? ஆமா. அது நான் என் பிரேயர் உனக்கு பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைச்சியா? ஆமா, அப்படிதான் நீ ப்ரே பண்ண எனக்காக. தமாசு தமாசு. என்ன சிரிக்கிற கேவலமா? எனக்கு ரெஸ்ட் வேணும்ல. ஓ, அந்த 2 நாள் நான் சமைச்சு போடணுமா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. லேபுக்கு லீவ் விட்டியாப்ப? லீவு விடவே இல்லையே. நான் தான் சமைச்சிட்டு இருக்கிறேன். வாங்க சாட்டர்டே காலையிலே. என்னது சாட்டர்டே அட்ராசிட்டிஸ் இன் தினேஷ். தினேஷ்ல எனக்கு புரியல. தினு 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 சாட்டர்டே அட்ராசிட்டிஸா? ஆமா, வாங்க பார்க்கலாம். ஸோ சனிக்கிழமை லீவில் இருக்கும் அனைத்து கணவர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். எல்லா கணவரும் மேபி பன்னீர் வைஃப்க்கு ஹெல்ப் பண்ணா இப்படி பண்ணுவாங்க. தாங்க பேசி பேசி தோசை சுடுற லட்சணமே இதாங்க. நல்லா கரிஞ்ச தோசை. ஓ, கரிஞ்சு போச்சா? சரி, இமோஷனல் டேம் இட். சரிடா. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி. 8 வருஷம் கழிச்சு எனக்கே இப்போதான் துபாயில் 2 நாள் லீவ் கிடச்சிருக்கு. அது என்னமோடா, இவ்வளோ லண்டா ப்ரே பண்ணியிருப்பேன். ஒன்று இது மட்டும் கிளிக் ஆயிருக்கு. 10 அடிக்கு ப்ரே பண்ணா 1 அடிக்கு இப்படி ஆன்சர் தரீங்களே கடவுளே. அதுவும் எனக்கு அடி விழுற மாதிரியே ஏன் தரீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? அதான் கல்யாணம் ஆயிருச்சே. என்ன செய்யற காலையில சாட்டர்டே அதுமா? சாட்டர்டே ஏதாவது கறி மீன் சமைச்சின்னா பரவாயில்ல, வீக்கெண்டு. அது என்னமோ தெரியல, நீ இன்னைக்கு லீவ் வந்திருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு சனி பிரதோஷம் வேற. சரி, நாளைக்கு என்ன விசேஷம்? நாளைக்கு சாப்பிடலாம். அடுத்த நாள் தீபாவளி. அதனால சாப்பிடக்கூடாதா? தீபாவளியும் சாப்பிடலாமே, சாப்பிடலாம். ஆனா இவன் இங்க என்னமோ தெரியல 3 நாள் எப்படியோ தீபாவளி இருக்கு நம்ம ஊர்ல அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே 1 மாசத்துக்கு முன்னாடியே பட்டாசு வெடிப்பாங்க. அந்த வைப் இருக்கும். எங்கேயாவது கடைக்கு போறேன்னா பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க அப்படிலாம் நீ போ கராமா பர்துபாய் சைட்லாம் போ, நல்லா இருக்கும். ஷார்ஜா சைடு அஜ்மான் சைட்லலாம் வெடிப்பாங்களோ என்னமோ. நம்ம நல்ல சைனா சிட்டிக்குள்ள இருந்துட்டு பட்டாசு வெடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க தானே இந்தியன்ஸ் இருக்காங்க. ஏன் வெடிக்கலாம்ல? எல்லா இந்தியன்ஸும் வாங்க, இவ வாயில 2 அணுகுண்ட போடுங்க. இதுகிட்ட பொட்டலை கட்டுற பசங்களை பக்கத்துல வச்சுக்கிற கூடாதுன்றது பண்ணி பைய கோர்த்து விட்டானே. சரி விடு, பட்டாசை விடு. வேற என்ன ஸ்பெஷல் வச்சிருக்க? உன்னோட லேப்ல நீ இறக்கு. ஈவினிங் வந்த உடனே கறி விருந்து போடுறவனுக்கு கறி விருந்து போடுறியா? சாயங்காலமா அவ கறி விருந்து என்னன்னா, சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கா கால் பண்ணிட்டு, இன்னைக்கு தீபாவளி இல்லடா, வரும்போதே அந்த பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்ததுயா, நம்ம வந்து சாப்பிடலாம். ஹெல்தி கப்பிள்ஸ். 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றதா ஹெல்தி கப்பிள்ஸ். அந்த ஹெல்தி கப்பிள் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று ஹெல்த்தியா தின்னியாடி? எடுத்து வச்சுக்கிறியே தவிர எதுவுமே போட மாட்டேங்கிறேடி. அந்த ஓட்ஸுங்க, அந்த ஓட்ஸ் வீடியோ உங்களை ஏமாத்துறதுக்காக போட்டிருக்கா. ஓட்ஸ் எப்பயோ ஊர்ல இருந்து வந்த புதுசுல செஞ்சது. அதுக்கப்புறம் இப்படிதான் குருமா தோசைன்னு விளாசுக்கு மற்றபடி 5 பைசாவுக்கு டயட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்தலாம். வந்ததை இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, உங்க ஹெல்த்தி திவுவா மாறினதுல இருந்து 2 கிலோ கூடிட்டாங்க. உண்மையை சொல்லணும்ல? இல்ல சொல்லு. பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் முன்ன இருந்ததோட இப்ப எப்படி நான். ஆமா, ஒல்லியாலாம் இல்ல, நல்லா குண்டு மாடு ஆயிட்டா. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. இப்படிதான் பேசுவேன். இப்படிலாம் பேசினா உங்க அம்மா வந்துருவாங்க வேற. என் பொண்ணு அப்படி சொல்லாத, கண்ணு வைப்பாங்க எல்லாரும். சுத்தி போட வர சொல்லுவாங்க டெய்லியும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். உங்க அம்மா மட்டும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மாலாம் சுத்தி போடவே சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னடா அந்த வீடியோ பார்த்துட்டு நினைப்பாங்க, ஏன்டா நீங்க 2 பேரும் அரை மெண்டலுங்க அடிச்சுக்கிறதுக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம். அந்த மாதிரி தான் எங்க அம்மா நினைச்சு
வச்சுப்பாங்க. நீ 2 பேரும் அடமெண்டதை அடிச்சுக்கிட்டு என்ன ஏன்டா இழுக்கிறீங்க அப்படின்ட்டு. சரி பட்டாசு விடு, ட்ரெஸ்ஸு விடு. ஏன்னா நமக்கு வந்து தீபாவளிக்கு லீவ் இல்லை. ட்ரெஸ் எல்லாம் ஊர்லேயே 10 சட்டை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ தீபாவளிக்கு நோ காஸ்டியூம் கைஸ். 10 மாதத்துக்கு தேவையான ஒவ்வொரு மாதத்துக்கும் 3-4 ட்ரெஸ்ஸுன்னு வச்சு 40 செட்டு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க திவ்யா. அதில் 20 நைட்டிகள் இன்க்ளூடட். அடேங்கப்பா. 20 நைட்டிலாம் இல்லைங்க. என்ன தீபாவளிக்கு, அதுக்கப்புறமா நியூ இயருக்கு, எங்க ஆனிவர்சரி வரும் ஜனவரி. இன்னும் 3 மாசத்துல ஆனிவர்சரி. கர்மத்தோட இணைந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டு. ஆமாம், லவ் ஸ்டோரி வேற இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோலயும் லவ் ஸ்டோரி அவங்களே காரி முடிஞ்சு கழுவி ஊத்திடுவாங்க. தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கிறோமா லவ் ஸ்டோரி? தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கும்டி. இவனோட ஸ்பெஷல் என்னன்னா இருக்கிற லீவ்ல வீடியோ எடுத்து வச்சிருவான். எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சிருவான். அதுக்கப்புறம் இதெல்லாம் அனுப்பிட்டியா பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு போன தடவை செம்ம காமெடி ஒன்று 2 வீடியோ தெரியாம டெலிட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கின வீடியோ மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கே கழுவி ஊற்றிப்பீங்க. ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கிறதுக்கு எத்தனை வீடியோ அனுப்பிங்கன்னு. நாங்கள் அந்த மீன் தொட்டி செட் பண்ணுறது ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அதை டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அக்காவோட புது கண்டுபிடிப்பான சப்பாத்தி நூடுல்ஸ் அதுவும் எடுத்து வச்சிருந்தா அதுவும் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்காகவே நாங்கள் புதுசாக இன்னொரு சப்பாத்தி செஞ்சாகணும். ஏன் பாப்பா? அப்படிலாம் இல்லை. அந்த சப்பாத்தி வேறு சப்பாத்தி மாதிரி இருக்க மாட்டேங்குது. சப்பாத்தி வச்சு சாப்பிட்ற தட்டு மாதிரி இருக்குது. சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. ஆனா என்னதான் எனக்கு தெரியாது. என்கிட்ட இருக்கிற வரையும் நல்லா வலிச்சு பாப்பா நல்லா இருக்கு பாப்பா நல்லா இருக்கு பாப்பா அப்படின்னு. ஆனா வீடியோ பாக்குற மத்தவங்களுக்கு எதுக்கு சொல்லணும், மாமனார் மாமியா இருக்கும் என்னத்த சமைச்சு போடுறா அப்படின்னு இவனும் கூட சேர்ந்து ஜாலரை அடிச்சுக்கிறாங்க. நேத்து லட்டு பத்தி பேசுங்க. என் மாமனார் என்னதானா லட்டுவை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இவ என்னத்த செஞ்சு கிழிச்சா அப்படின்றாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவங்க வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் அவங்க முதலாளி லட்டு கொடுக்கறதுனால அவர் உட்காந்து பேக் பண்றாரு. ஸோ அந்த லட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நீங்க என்னடா ஸ்வீட் செஞ்சீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இவளை வச்சுட்டு எங்க இருந்து லட்டு செய்யறது, இவ செய்யற எல்லாமே உருண்டை லட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து குலோப் ஜாமுனை தாண்டி வேற எங்கேயும் தேடுறது இல்லைப்பா அப்படின்னு. அதுக்கு உடனே அவரும் செட்டு சேர்ந்துட்டு ஆமாம் அவன் எங்கே லட்டு செய்கிறான், அவன் செஞ்ச வாழைப்பழ பஜ்ஜியவே நான் பார்த்துட்டாலும் கழுவி ஊற்றிட்டாரு பாவம். ஏங்க நீட்டா கட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ரவுண்டா கட் பண்ணுவாங்க தெரியாது. ஆனா நாங்க அப்படிதான் சாப்பிட்டோம். ஏன்னா நீட்டா எங்களுக்கு கட் பண்ணலாம். ஒரு சில பேர் நீ பழம்புரி சென்னையில எங்க சாப்பிட்ட சொல்லு பாப்போம். நான் சென்னையில சாப்பிட்டது இல்ல. நான் சின்ன வயசுல என்ன நான் கத்துக்கிட்டேனோ அதுதானே நான் பண்ண முடியும். எங்க அம்மாவோட அம்மா கேரளா தான். ஆனா அவங்களுக்கு ரொம்ப அதுலயே இது இல்லைல்ல. எப்பயாவது அம்மா செய்யும் போது அது மாதிரி ரவுண்டா பண்ணி தருவாங்க. நீட்டா வேணும்னா ஆனா எப்படி சாப்பிட்டாலும் சாப்பிடுறது பஜ்ஜி தானடா. நீ அந்த வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் எங்க அப்பாட்ட கன்வே விலைக்கு இதெல்லாம் முக்கியமாடா குமாரு. அதனால ரவுண்டா கட் பண்ணி நிறைய வச்சு சாப்பிடுவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓ பாக்குறப்ப நிறைய இருக்கணுங்கிறதுக்காக நீ ரவுண்டா கட் பண்ணிருக்க. அட கேவலக்கார குரங்க. சரி விடு, ஸ்கொயரோ ரவுண்டோ அது முடிஞ்சிச்சு. இப்போ தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் செய்யலான் இருக்கு? திரும்பவும் குலோப் ஜாமுன்னு வந்தியோ, அதுவும் லேப்ல செஞ்சு 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 லேப்லயே கற்பழிக்கப்பட்ட ஒரு டிஷ்ஷா மாறிடுச்சு. குலோப் ஜாமுன் வேணாம். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷே வெறுத்து வச்சுட்டு அதுவும் பல தடவை பண்ணிட்டேன். செய்யாத இந்த ஓமைகார்லாம் வேணாம். செய்யாத ஒரு டிஷ்ஷை செய். என்ன டிஷ்ஷை செய்யலான் இருக்கு? லட்டு செஞ்சு எங்க அப்பா முஞ்சில கறியை பூசுவேன்னு பார்த்தேன் நானு. தப்பு மாமா தப்பு. என்ன பேசுற? அப்ப நிஜமாவே உனக்கு செய்ய தெரியாதாடி? நான் யூடியூப் பார்த்து வச்சிருக்கேன் லட்டு எப்படி செய்யறது. எனக்கு தெரியல எப்படி பண்ணணும் அப்படின்னு. இந்த வீடியோ நாளைக்கு இல்லை நாளைக்கு வரும் தெரியல. ஆனா தீபாவளிக்கு கண்டிப்பா திரைக்கு வந்து 8-9 வருடங்களேயான காதல் ஸ்டோரி. ஓகே அப்படியா? தீபாவளிக்கு அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ். நம்ம வீடியோ எடுத்தாதான் ரிலீஸ் ஆகும். பாருங்க முன்னக்குத்தியே நாங்க பதிவு பண்ணி முன்னக்குத்தியே நாங்க வந்து பதிவு பண்ணோம். ஆனா இது வந்து எப்ப வரும்னு தெரியல இந்த வீடியோ. ஐயோ இது அந்த வீடியோக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி எடிட்டரே கவுத்துறாதரா. அவன் வேற அண்ணா நாங்கெல்லாம் தீபாவளிக்கு போறோம் 3 வீடியோ ஸ்டாக் வைங்கன்னு அவன் வேற கேட்கறான். ஆனா நம்மள்ட்ட
இருக்கிற வீடியோவே அனுப்ப முடியல எங்களால. புரிஞ்சுக்கோ, நாங்கள் எங்கேருந்து 3 வீடியோ ஸ்டாக் வைக்கிறது. இதை அவன் எடிட்டர் எனக்கு அனுப்பும் போது நான் சொன்னேன், அவன் நினைச்சு 2 வீடியோ எக்ஸ்ட்ரா டெலிட் பண்ணியாச்சு. இதில் வேற எடுக்கிற வீடியோலாம் டெலிட் பண்ணிடுறேன்டா. விளங்கும்டா. மன்னிச்சிரு. எப்படி எடுத்து ஸ்டாக் வைக்கிறது அன்னைக்கு தெரியல. மமூஸ் வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன். அன்னைக்கு மமூஸ் கஷ்டப்பட்டு வீடியோக்காகவே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அதை செஞ்சேன். அந்த ஒரு பாட்டு கூட போட்டு பண்ணியிருப்பேன். சரி பிளாகாவே எடுத்து பண்ணேன். அதுவும் அவசர குடிக்கையா நான் டெலிட்டும் பண்ணியிருக்கேன். இப்படியாப்பட்ட தற்கூரி கப்புள்ஸை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கள் சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ ஆல்வேஸ் பேசோட மாட்டிக்கிறான். ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. டும் டும் பட்டாசா வெடிச்சு கொண்டாடுங்க. எங்களால் இங்கே கொண்டாடுங்க. ஸோ எங்களுக்காக நீங்கள் அங்கே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாங்கள் என்னென்ன புதுசாக செய்ய போகிறோங்கிறத என்னோட சேனல்லையும் சரி என்னோட லேப்லயும் சரி லட்டு செய்யாம அப்பா உன் முஞ்சில கறியை பூசாம அடங்க மாட்டாங்க. கறி பூசணும்னு இல்ல, சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமே அது உருண்டையா வருதா இல்ல உருண்டையில நீ செய். அது உருண்டையா இருந்தா லட்டு, உதிர்ந்து போனா பூந்தி, சப்பட்டையா வந்தா மைசூர் பாக்கு, நம்மளே கன்வின்ஸ் ஆயிப்போம். இதுல என்ன இருக்கு? அது பூந்தியா வரதுக்கு தான் நம்ம கிட்ட இந்த கரண்டி இருக்குல, இது வச்சு பண்ண கூடாதா? அப்ப இதுல தான் பண்ண போறோம். இதுல பண்ணி எந்த லட்சணத்துல வரும்னு எனக்கே தெரியல. ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். 5 பைசா ஒன்றும் இல்லை. சனிக்கிழமை லீவ்ல இருக்க புருஷனை எப்படி சாவடி அடிச்சு வேலையை வாங்குவது நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ 10 நிமிஷம் 11 நிமிஷமா வீடியோ எடுத்திருக்கான். இல்ல கையில இப்படிதான் வச்சிருக்கான். நான் தான் பறக்க நான் வேலை செஞ்சேன். இடையில இப்படி கிண்டிட்டு இருக்கேன்டி நானு. இங்கேயும் நான் கிண்டிட்டு இருக்கேன், இங்கேயும் தோசை போட்டு. இப்பவே நான் 6-7 சப்பாத்தி போட்டுச்சு தோசை. ஏன் வேலைதான் சுறுசுறுப்பா போகுது. நீ என்ன, நீ லீவுன்னு தான் அவ்வளவுதான். அவ உட்காந்துருப்பா அவள ராஜ பகதூர் சாஸ்திரி மாதிரி. மினி விளாக். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. சீக்கிரமா உங்க கண்டென்ட்டை சொல்லுங்க. உங்களோட நிறைவு பகுதிக்கு வாங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களில் தான் டிடி அட்ரோசிட்டிஸ். பை. வித் கரிஞ்ச தோசை.